ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் தர்மசாலாவுக்கு வந்திருக்கோம். பாருங்கள், ரஷ்ஷு கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, பரவாயில்ல ஓரளவுக்கு. அவ்வளோ ஒன்றும் ரஷ் இல்லை. திருப்பதி மாதிரி இங்கே ஹால் பண்ணியிருக்காங்க, வெயிட்டிங் ஹாலு. இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள். கேட் நம்பர் 1, கேட் நம்பர் 2, கேட் நம்பர் 3ன்னு இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, வந்து வெயிட் பண்ணலாம். அப்படியே காஃபி டீ எல்லாம் கூட இருக்குது. ஆனால் பைசா கொடுத்து நம்ம வாங்கிக்கணும். ஒன்றும் தொந்தரவு இல்லை, நல்லாயிருக்கு. சபரிமலையோட மோசம் இல்லை வியூவர்ஸ். ஏன்னா சபரிமலை ரொம்ப மோசம், உட்காரத்துக்கு இடம் இல்லை, ஒரு வாஷ்ரூம் போன வசதி இல்லை. ஆனால் இங்கே நல்லா இருக்குது, திருப்பதி மாதிரியே நல்லா இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு. ஆனால் வெயிட்டிங் பீரியடும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சு எவ்வளோ நேரம் கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம். 8 ஹவர் கூட சபரிமலையில் வெயிட் பண்ணி பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ரொம்ப ப்ராப்ளம். பசங்க வச்சுட்டு இருக்கிறவங்க, அப்புறம் வயசானவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே ப்ராப்ளம். இங்கே பாருங்கள். அதே மாதிரி தர்மசாலாவுக்கு வரும்போது ஷிரடி காட்டும் ரெடியாக இருக்குது, ரோடும் நல்லா இருக்குது. பெங்களூர்லேருந்து நாங்கள் 4 ஹவர்ஸில் வந்துட்டோம், ஒன்றும் தொந்தரவு இல்லை. நேத்ராவதியில் குளிச்சுட்டு இப்போ வந்தோம். 12:30க்கு தான் விடுவாங்களாம், அதான் எல்லாம் ஹாலில் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இவர் செல்லான்ட்டு நம்ம அண்ணன் நிமாலி. எங்கே நிமாலி சார்? நிமாலி சார் அங்கே உக்காந்துக்கிறாங்க பாருங்க, அவர் பேர் தான் நிமாலி. நிமாலி ஃபோன் வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க பாருங்க, அவர் தான். கருணாநிதி எங்கே போயிருக்காரு, வந்தவொடனே காட்டுறோம் உங்களுக்கு.